يا لغتي عربية حسبي بأنك منطقي. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தில் நியத் என்பது நம்முடைய சமுதாயத்தில் கலண்டர்களிலே பதியப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. ரமலான் கால தொழுகை நேர அட்டவணை என்று ஒரு டைம் டேபிள் வெளியிடுவார்கள். அதிலே ஒரு பக்கம் நோன்பினுடைய நியத்தும் இன்னும் ஒரு பக்கம் நோன்பு திறக்கிற துவாவும் எழுதப்பட்டிருக்கும். நோன்புடைய நியத் என்று நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்து ரமலான ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா, இந்த வருடத்து ஃபர்தான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்தி செய்கிறேன் என்று அதில் எழுதப்பட்டிருக்கும். இன்னும் ஒரு பக்கம் நோன்பு திறக்கும் துவா என்று சொல்லி அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி என்று ஒரு துவாவை போட்டிருப்பார்கள். இந்த இரண்டுமே தவறானவை. முதலிலே நியத்தை நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு வணக்கத்திற்கும் நியத் ஷர்த் அவசியம் என்பது இரண்டாவது கருத்திற்கு இடமில்லாமல் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். ஆனால் நியத் என்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். இந்த ஹதீஸ் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும். பொருள் கேட்டாலும் சொல்லுவார்கள், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே நிர்ணயிக்கப்படும். எனவே நியத் என்ற சொல்லுக்குரிய நேரடியான மொழிபெயர்ப்பு எண்ணமாகும். அதனால் தான் ஷாஃபி மதுஹபுடைய புத்தகங்களிலே நாம் படித்து பார்க்கும் போது அந்நியா மஹல்லுஹல் கல்ப், நியத்திற்குரிய இடம் உள்ளம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நியத் என்பது உள்ளத்தால் வைக்கப்பட வேண்டிய ஒன்றே தவிர நாவினால் மொழியப்பட வேண்டிய ஒன்று கிடையாது. நாவினால் நியத்தை மொழிந்தால் தப்பா என்ற ஒரு கேள்வி வந்தால் நிச்சயமாக அது தப்புத்தான். ஏன் தப்பு என்று கேட்டால், அல்லாஹுடைய தூதர் நியத்தை வாயால் மொழியவில்லை. அது ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் முதலில் அவர்கள்தான் செய்வார்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அவர்களுடைய தோழர்களுக்காவது அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களா என்றால் அப்படியும் கிடையாது. அவர்களுடைய தோழர்களில் யாரும் நியத்தை வாயால் சொன்னதாக எந்த ஆதாரமுமே கிடையாது. எனவே நியத் என்பதை மனதால் தான் வைக்க வேண்டும். யா அல்லாஹ், உனக்காக நோன்பு பிடிக்கப் போகிறேன், போதுமானது. இதே போன்றுதான் எல்லா விஷயங்களுக்கும் நியத் என்பது ஷர்த்தாகும். அது உள்ளத்தால் தான் வைக்கப்பட வேண்டும். எனவேதான் உலமாக்கள் நியத்தை வாயால் மொழிவது நவைத்து சௌமகதின் என்றோ உசல்லி ஃபர்தல் என்றோ நியத்தை வாயால் மொழிவது பித்அத் என்ற வழிகேடாகும் என்று தெளிவாக சொல்லுகிறார்கள். எனவே அதை நாம் எல்லோரும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொரு இரவும் நோன்புக்காக நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மனதால் இன்று நான் இந்த நோன்பை பிடிக்கப் போகிறேன் என்று நியத் மனதால் வைத்துக் கொள்வது மார்க்கம் வலியுறுத்திய விஷயம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் அந்த கலண்டரில் உள்ள மற்ற பகுதி அல்லாஹும்ம லக்க சும்து என்று வரக்கூடிய அந்த துஆ, அது பலவீனமானது, லஈஃபானது என்பதை எல்லா அறிஞர்களும் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே லஈஃபான ஹதீஸை அந்த இடத்திலே நாம் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹும்ம லக்க சும்து என்பது கிட்டத்தட்ட கருத்து வேறுபாடு இல்லாமல் லஈஃப் என்ற நிலையை அடைந்த ஒரு ஹதீஸ் ஆகும். நோன்பாளி கேட்கிற துஆவை நிச்சயமாக அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். எனவே ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து நோன்பு திறக்கும் வரைக்கும் அந்த நோன்பாளி கேட்கிற துஆக்கள் அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்படும் என்ற அடிப்படையில் பொதுவாக நாம் துஆ செய்வோம். அல்லாஹும்ம லக்க சும்து என்று கேட்கிற துஆவை நாம் தவிர்த்து கொள்வோம். அதே போன்று ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء அல்லாஹ் என்கிற துஆவை பொறுத்தவரையில் இதிலே அறிஞர்கள் மத்தியில் இது ஆதாரபூர்வமானதா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே சந்தேகத்திற்கு இடமானதை நாம் செய்யாமல் விடுவதே சிறந்ததாகும் என்ற வகையில் ذهب الظمأ என்பதையும் ஓதாமல் தவிர்த்து கொள்வதே சிறந்ததாகும். வல்லாஹு தஆலா அஅலம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. يا لغتي عربية